Hello students. Today we are going to learn about law of conservation of total linear momentum. Okay, this topic is already your familiar one because you have studied your 10th standard. Yes, here we are using Newton's law. How to law of conservation of linear momentum will be proved. Okay, it's one of the important questions, students. So listen and watch carefully. Let's start our class. Students, first see the theory part of today's topic. Okay, already you know the meaning of conservation. Conserve, that means constant. Conserve means constant அப்படின்னு நம்ம சொல்லலாம். Okay, the in nature conservation laws play very important role. Okay, முக்கியமான ஒரு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சர்வேஷன் லாஸ்ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஏன்னா சார் எங்கே அப்படின்னா த டைனமிக்ஸ் ஆஃப் மோஷன் ஆஃப் பாடிஸ் கேன் பி அனலைஸ்டு வெரி எஃபெக்டிவ்லி யூஸிங் கன்சர்வேஷன் லாஸ். இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள்களை அனலைசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த லாஸை யூஸ் பண்ண முடியும், கன்சர்வேஷன் லாஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, டோட்டலி 3 conservation laws are there in mechanics. Totally 3 conservation laws are in mechanics. Mechanics பொறுத்த வரைக்கும் 3 conservation laws இருக்கு. You already know one is the conservation of energy, that is conservation of total energy. Next one, conservation of total linear momentum, this topic. And next one, what is that? Conservation of angular momentum. Conservation of angular momentum. These 3 conservation laws in mechanics. Okay, already I told what is mean by conservation. Conservation means constant நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே டோட்டல் லீனியர் மொமெண்டம் என்ன, கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். எனர்ஜி, ஒரு சிஸ்டமோட எனர்ஜி கான்ஸ்டன்ட், ஒரு சிஸ்டமுடைய டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அதைத்தான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் நம்ம சொல்கிறோம். ஓகே, இங்கே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are using Newton's law, Newton's second and third law. It's a 1 mark question. By combining Newton's second and third laws, we can derive the law of conservation of total linear momentum. Okay, என்ன சொல்கிறாங்க பாருங்கள், by combining Newton's second and third law. 10th வந்து நம்ம வேறு மாதிரி பார்த்துருப்போம், அது அப்ளிகேஷன். ஓகே, நியூட்டன்ஸ் செகண்ட் லாவையும் தேர்ட் லாவையும் வச்சு, தேர்ட் லாவை எடுத்துக்க மாட்டோம், செகண்ட் லாவை வச்சு அப்ளிகேஷனில் டிரைவ் பண்ணி இங்கே சொல்லியிருப்பாங்க. பட் இங்கே என்ன செய்கிறோம், செகண்ட் அண்ட் தேர்ட் லாவை யூஸ் பண்ணி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் அண்ட் லீனியர் மூமெண்ட்டமாக ப்ரூஃப் பண்ணுறோம், டிரைவ் பண்ணுறோம். ஓகே, அந்த டெரிவேஷன் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், see the derivation part of this question. Okay, so இதுக்கு என்ன லாஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஒன்ஸ் அகெயின் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மூமெண்ட்டம்க்கு எது யூஸ் பண்ணுறோம், நியூட்டன் செகண்ட் அண்டு third law. Okay, it's a 1 mark question, just you write your textbook. Okay, listen here. When two particles interact with each other, when two particles interact with each other, like a 2 ball, மாஸ் இருக்கக்கூடிய 2 பால் நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் this one and this one interact with each other அப்படின்னா ஒன்று கொலாய்ட் ஆகுது, அதே மாதிரி இது ஆப்போசிட் சைடில் இது வந்து கொலாய்ட் ஆகுது. இட்ஸ் லைக் ஏ பால் ஏ, இட்ஸ் எ பால் பி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், when a 2 particles or 2 balls interact with each other, ஒன்றோட ஒன்று மோதிக்குது, ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், the extract equal and opposite force on each other. என்ன சொல்கிறாங்கன்னா extract equal and opposite force on each other. அப்போ ஏங்கிற பால்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறனால பியில் போய் மோதுது. இப்போ பியில் போய் மோதணுன்னு என்ன நடக்கும், அந்த பி ஒரு ஃபோர்ஸை ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஏ கொடுக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க.
த பார்ட்டிக்கல் அதை நம்ம பால்னு கன்சிடர் பண்ணுறோம். த பார்ட்டிக்கல் 1 அதுதான் ஏன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ்ட்ராக்ட் ஃபோர்ஸ் தட் இஸ் F21. F21 எது இந்த ஏங்கிற பாலில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு F21. ஏன் சார் அப்படின்னா 2லேருந்து 1க்கு வருது ஃபோர்ஸு. ஓகே, F21 ஆன் பார்ட்டிக்கல் 2. ஓகே, அண்ட் பார்ட்டிக்கல் 2 extract exactly equal and opposite force that is F12 on particle 1. ஓகே, ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அப்போ ஏங்கிற பால் F21ங்கிற ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்பொழுது பிங்கிற பால் F12ங்கிற ஃபோர்ஸை ஆப்போசிட் சைடில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். We know the Newton's third law, that is action reaction pair. என்ன சொல்லுவோம் நம்ம? Equivalent and opposite force, that is F21 vector that's equal to minus of F12 vector. ஓகே, இது நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இது நியூட்டன்ஸ் தேர்ட் லா. F21 வெக்டார் இது ஏங்கிற பாலில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு. பியில் எவ்வளோ இருக்கும்? அதே மேக்னிடியூடு, பட் டைரெக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகே, இப்போ இது நம்ம ஃபோர்ஸ் வச்சுட்டோம். இப்போ ஃபோர்ஸ்லேருந்து எப்படி சார் மொமெண்டம் கொண்டு வர்றது? நம்ம 10த்லேயே படிச்சிருப்போம், அல்லது நம்ம ரீசெண்டாக கூட நம்ம நியூட்டன் செகண்ட் லாலேருந்து ஃபோர்ஸ்லேருந்து மொமெண்டம் கொண்டு வரலாம். அல்லது மொமெண்டம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தட்ஸ் ஈக்குவல் டு அப்ளைட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஓகே, இப்போ இங்கே தேர்ட் லா ஓவர். இப்போ செகண்ட் லாக்குள்ளே வர்றோம். It is second law, that is F vector is equal to M into A vector. இது நியூட்டன் செகண்ட் லா. இதோட மாடிஃபைட் ஃபார்ம் இது எப்படி வந்தது அப்படின்னா அதுக்கான ஈக்குவேஷன் தான் இங்கே இருக்குது. தட் இஸ் தட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தட்ஸ் ஈக்குவல் டு அப்ளைட் ஃபோர்ஸ் F. ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொன்னாங்க. அப்போ F12 அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டிகளுடைய மொமெண்டம். டைமை பொறுத்து மொமெண்டம் சேஞ்ச் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் கிடைக்கும். எப்படி சார்? what is the value of P momentumக்கான எக்ஸ்பிரஷன் M into V. ஓகே, M into V by dt. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ P வெக்டார்ங்கிறது M into V. அப்போ இந்த Mங்கிறது என்ன? கான்ஸ்டன்ட். மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் வில் பி கான்ஸ்டன்ட். ஸோ எம்மை வெளியே எடுத்துட்டோம்னா dV by dtன்னு இருக்கும். அப்போ dV by dt ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வில் பி கால் ஆக்சலரேஷன். ஸோ அதான் இங்கே எழுதுகிறோம். ஓகே, ஸோ இதுவும் சரி ரெண்டும் ஒன்று தான். ஸோ திஸ் இஸ் த பார்ட்டிக்கல் 1உடைய ஃபோர்ஸ், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். ஓகே, இதே மாதிரி செகண்ட் பார்ட்டிக்கல் பார்க்குறோம். தட் இஸ் dP by dt 2 கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம வச்சுக்குவோம். ஸோ திஸ் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா, திஸ் இஸ் நியூட்டன் செகண்ட் லா. ஸோ இதில் இருந்து தான் நம்ம என்ன செய்கிறோம் சார்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் கொண்டு வரோம். ஓகே, here what is P1 vector and P2 vector? That is momentum of particle 1, okay, which changes due to the force F12 extracted by the particle 2. And what is P2 vector? It's a momentum of the particle 2. This changes due to the force F21 extracted by the particle 1. ஓகே, ஸோ இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லாவில் நியூட்டன் செகண்ட் லாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அது என்ன சார் அப்படின்னா F12 வெக்டாருக்கான எக்ஸ்பிரஷன் இங்கே இருக்குது, F21க்கான எக்ஸ்பிரஷன் இங்கே இருக்குது. அப்போ F21 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், F12 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ்பிரஷனை. அப்போ dP1 வெக்டார் பை dt மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் dP2 பை dt. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் F12 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, இது ரெண்டு என்ன செய்யலாம்? இப்போ நம்ம இப்போ மைனஸில் இருக்குது, சப்ஸ்டியூஷனுக்கு அடுத்து என்ன செய்யலாம்? மைனஸில் இருக்குது, இது இங்கிட்டு கொண்டு வாங்க. மைனஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா என்ன ஆயிரும்? ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ ப்ளஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? 0. எப்போ டிஃப்ரென்ஷியேஷன் டேம் வந்து ஆன்சர் கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0வாக இருக்கும்? இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய இந்த டேம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் 0 இருக்கும். ஓகே, இது ஒரு ரூல், டிஃப்ரென்ஷியேஷன் ரூல். ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வரும். இது ரெண்டே ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 0 தான், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 0 தான். ஸோ அப்போ அந்த P1 வந்து P2ங்கிறதுனா மொமெண்டம் ஆஃப் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டிக்கல் இட் வில் பி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் இது 0 சார். ரேட் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன் டைம் 0. அப்போ கான்ஸ்டன்ட்னா என்ன மீனிங்கு?
does not change, momentum does not change. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. It implies that is total linear momentum of the system. டூ பார்ட்டிகள் எடுத்துக்கிட்டோம். அப்போ P1 and P2 is constant vector, always constant இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். ஓகே, சிம்பிள் தான். ஸோ what is P1 vector plus P2 vector? It's called total linear momentum of two particle. Okay, it's also called total linear momentum of the system. Okay students, see the theory, remaining theory. The two particle constitute the system. From this result, the law of conservation of linear momentum can be states that follows. This is statement is only 2 mark question. Okay, derivation part 5 mark question. Okay, if there are no external force acting on the system, the total linear momentum of the system is always constant vector. Okay, நீங்கள் 2 மார்க்னா இது வரைக்கும் எழுதினா கூட போதும். ஓகே, இஃப் தெர் ஆர் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எப்போ இது பாசிபிள்? இப்போ இது நியூட்டன் செகண்டில் தானுங்க. அப்போ இந்த இடத்துல ஜீரோனா ஃபோர்ஸோட வேல்யூ ஜீரோ. எஃப் இஸ் ஈக்குவல் டு, இட் மாடிஃபைட் ஃபார்ம் தான் நம்ம எழுதியிருக்கிறோம். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வில் பி கால்ட் ஃபோர்ஸ். நியூட்டன் செகண்டில் பார்த்துருக்கோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு டிபி வெக்டார் பை டிடி வெக்டார். ஓகே, இப்போ இதோட வேல்யூ தான் இங்கே நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ இது ஜீரோ எப்போ வரும் சார்? தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம். இஃப் there are no external force acting on the system, then the total linear momentum of the system is always constant vector. Other words, the total linear momentum of the system is conserved in time. Here the word conserve means constant. That is P1 vector and P2 vector can vary in such way that total momentum is constant. இப்போ P1 to P2 தனித்தனியாக சேஞ்ச் ஆனாலும் எப்படி இருக்கணும்? அதை ஆட் பண்ணும் பொழுது கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஓகே, the two forces said to be internal forces of the system. இந்த ரெண்டு ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டர்னல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். பிகாஸ் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they act only between the two particles. இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் எங்கே இருந்தது சார்? ஆக்டிங் between the two particles. அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிடையாது. ஆக்டிங் ஆன் த டூ பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் அவுட் சைட். வெளியிலேருந்து எந்த ஒரு ஃபோர்ஸும் நம்ம கொடுக்கல. சப்போஸ் வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகும்? அந்த சிஸ்டம் வில் பி டிஸ்டர்ப்ட். ஆட்டோமேட்டிக்காக மொமெண்டம் சேஞ்ச் ஆயிரும். ஓகே, மொமெண்டம் சேஞ்ச் ஆயிரும். தட் மீன்ஸ் மொமெண்டம் சேஞ்ச்னா நாட் கன்சர்வ்டு. ஸோ the force is internal force. Okay students, that's all. Once again we see the one small revision of this question. So first, what is conservation of linear momentum, total linear momentum? என்ன சொல்கிறாங்க? டோட்டலாக எத்தனை லீனியர் மூமெண்ட், எத்தனை கன்சர்வேஷன் லாஸ் இருக்குங்கிறாங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எத்தனை லாஸ் இருக்குங்கிறோம் நம்ம? டோட்டலாக 3 லாஸஸ் இருக்குது மெக்கானிக்ஸில். ஒன்று எனர்ஜிக்கு இருக்குது, லீனியர் மூமெண்டம்க்கு இருக்குது, அண்டு ஆங்குலர் மூமெண்டம். இந்த கேஸ் நம்ம எடுத்துக்கூடிய லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மூமெண்டம்ங்கிறது எதை வச்சு டிரைவ் பண்ணுறோம்? இட்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் நியூட்டன் செகண்ட் அண்ட் தேர்ட் லா. ஃபஸ்ட்டு என்ன கன்சிடர் பண்ணுறாங்க? ரெண்டு பார்ட்டிகள் இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது அதுக்கிடையில் ஃபோர்ஸ் இருக்கும். என்ன ஃபோர்ஸ் இப்போ ஒரு பார்ட்டிகள் கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலன்ட் ஃபோர்ஸு செகண்ட் பார்ட்டிகள் இருக்கும், அது ஃபஸ்ட்டு பார்ட்டிகள் கொடுக்கும். அந்த சொல்லியிருக்கூடிய தீரையை ஸ்டேட்மெண்ட்டாக நியூட்டன்ஸ் தேர்ட் லாவாக எழுதுகிறாங்க. ஓகே, இப்போ நியூட்டன் செகண்ட் லாவுக்கு அதை அப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க. நியூட்டன் செகண்ட் லா கன்வெர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் கான்ஸ்டன்ட் நமக்கு டெரிவேஷன் பார்ட்டில் கிடைக்கிது. ஓகே, that's all. Next we can see the example number 3.15. Okay, example number 3.15. See the question first, student. Identify the internal and external forces acting on the following system. Okay, identify the internal and external forces acting on the following systems. Okay, ஒரு ரெண்டு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒன்று எர்த்து, இன்னொன்று சன். ஓகே, ஸோ எர்த்து மட்டும் இருக்கும்பொழுது அங்கே என்ன இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு. இப்போ ரெண்டு சேர்ந்து ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணும்பொழுது, அதாவது எர்த்து சன்னு ரெண்டு சேர்ந்து ஒரு சிஸ்டம். அப்போ எப்படி? இப்போ நம்ம அவர் பாடி அஸ் சிஸ்டம் வைல் வாக்கிங் எப்படி இருக்கும்? ஓகே,
our body and earth as a system. ஓகே, ஸோ இது வந்து இந்த சம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் டாபிக் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வச்சு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போ தான் பார்த்தோம். வாட் இஸ் தட்? ஃபோர்ஸ் ஆக்டிங் between the two particles. கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னு சொன்னோம். இன்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் எ ஃபோர்ஸ் ஆக்டிங் between two particles. அந்த ரெண்டு பார்ட்டிகளுக்கு இடையில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை தான் சொன்னோம். ஓகே, பேக் டு த சொல்யூஷன் ஆஃப் த ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட்ஸ். See the first one, that is earth alone as a system. எர்த்தை மட்டும் நம்ம சிஸ்டமாக கன்சிடர் பண்ணும் பொழுது பாருங்கள், earth alone as a system. ஓகே, earth orbits the sun due to the gravitational attraction of the sun. ஸோ எர்த் ஆர்பிட்டில் என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக சன் இருந்தாலுமே அங்கே எர்த் எப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்? டுவர்ட்ஸ் த சன். ஓகே, இப்போ நம்ம என்ன எர்த்தை சிஸ்டமாக கன்சிடர் பண்ணோம்னா அங்கே சன் கொடுக்கக்கூடியது என்ன? ஒரு எக்ஸ்டர்னல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக இருக்கும். ஓகே, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுனால தான் அங்கே என்ன நடக்குது? எது ரொட்டேட் ஆகிட்டு இருக்குங்க? எர்த்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது எர்த்து, இது சன்னு. இப்போ இது ரெண்டு கடையில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? டுவர்ட்ஸ் த சன். டுவர்ட்ஸ் த சன் அப்படின்னா இட்ஸ் லைக் ஏ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால தான் என்ன ஆகுது? எர்த் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த எர்த்தை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் இங்கே எந்த ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை. இன்டர்னல் ஃபோர்ஸ் சொன்னோம்னா இது ரெண்டு கடையில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். ஓகே, இப்போ சன் கொடுக்கக்கூடிய, அதாவது எர்த் எப்படி இருக்குது? டுவர்ட்ஸ் த சன். அது மட்டும்தான் வச்சுட்டு என்ன பண்ணுதுங்க? ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ இது எங்கே நடக்கக்கூடியது? ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஓகே, எர்த் அலோன் அஸ் ஏ சிஸ்டமில் அப்போ எர்த்துக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஏ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால தான் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதே மூன் எடுத்துக்கிட்டோம். இஃப் யூ டேக் த மூன் இன் டு அக்கௌண்ட், இட் ஆல்சோ எக்ஸ்ட்ராக்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் எர்த். இதே கான்செப்ட் இப்போ மூன் கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இங்கே மூணு, இங்கே எர்த் இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். See the next one, that is earth and sun as a system. Second case, earth and sun as a system. ரெண்டையுமே எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல தான் ரெண்டுமே கன்சிடர் பண்ணும் பொழுது ரெண்டு ஃபோர்ஸுமே இங்கே இருக்கும். இன்டர்னல் ஃபோர்ஸ், அதாவது ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் இங்கே வந்துடும். ஓகே, அதான் இங்கே சொல்லுவாங்க பாருங்கள். இன் திஸ் கேஸ் there are two internal forces which form on action and reaction pair. ஆக்ஷன் அண்டு ரியாக்ஷன் பேர். இப்போ சன் கொடுக்குறனால தான் என்ன நடக்குது? எர்த் ரொட்டேட் ஆகுது. அப்போ எர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அதே அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸை ஆப்போசிட் சைடில் கொடுக்கும், சன் கொடுக்கும். ஃபஸ்ட் கேஸில் பாருங்கள், எர்த் அலோன்னு ஒரு சிஸ்டம், எர்த்தை மட்டும் ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணோம். அப்போ ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஓகே, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மட்டும்தான். இது வர்றதை நம்ம எடுத்துக்கல. இந்த கேஸ் பாருங்கள், ரெண்டையும் ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இட்ஸ் லைக் ஏ டூ பார்ட்டிக்கல். இப்போ நியூட்டன்ஸ் அங்கே ஃபஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் லாவை யூஸ் பண்ணி கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்ங்கிற கான்செப்ட் இங்கே நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்கள், சன் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதே அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை சனுக்கு கொடுக்குது. இது பாருங்கள், எக்ஸ்ட்ராக்டட் பை த எர்த், எர்த்னால் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸு. இது எக்ஸ்ட்ராக்டட் பை த சன்னால் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸு. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இது ரெண்டு கேஸு. அடுத்தது எங்கே வரும்? அவர் பாடி அஸ் ஏ சிஸ்டம். ஸோ மேலே சொல்லியிருக்க மாதிரி அதே மாதிரி இங்கே சொல்கிறாங்க. ஓகே, அது இங்கே தேர்ட் கேஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். while walking we extract a force on the earth and earth extract an equal and opposite force on our body. ஓகே, நம்ம நடந்துட்டு இருக்கும்பொழுது சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? we extract a force on the earth, எர்த்னால் நமக்கு கொடுக்கும், அண்டு எர்த் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆன் அவர் பாடி. அப்போ நம்ம நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எர்த்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, அதே அளவுக்கு நம்மளுடைய பாடியும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். பட் எந்த டைரெக்ஷனில்? ஆப்போசிட் டைரெக்ஷன் சொல்கிறாங்க. இப்போ இந்த எர்த்தை விட்டுட்டு நம்ம பாடி மட்டும் கன்சிடர் பண்ணும் பொழுது, இஃப் அவர் பாடி அலோன் இஸ் கன்சிடர் as a சிஸ்டம், ஒரு சிஸ்டமாக நம்ம கன்சிடர் பண்ணோம்னா then the force extracted by earth on our body is external. ஸோ அப்போ இங்கே ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும், அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ இந்த கேஸ் நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்ததே தான்
இப்போ தேர்ட் கேஸாக இங்கே இருக்குது, பட் சிஸ்டம் வேறு. ஓகே, இங்கே எடுத்துக்கிட்டோம். தேர்ட் கேஸில் அவர் பாடின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதை தான் இங்கே பாருங்கள். ஓகே, ஒரு பர்சன் வாக்கிங் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது எர்த்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் பை எர்த். அந்த சிஸ்டம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஒரே ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் தான். எதுக்குனால? எர்த்துனால கிடைக்கக்கூடியது. அண்டு see the last case. Okay, see the last case, that is two particle, our body and earth ரெண்டு சேர்ந்து ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுறோம். கேஸ் பி, கேஸ் பியில் பார்த்த அதே கான்செப்ட் தான் இங்கே சொல்கிறாங்க. கேஸ் பியில் பார்த்த அதே கான்செப்ட் இங்கே இருக்கும். In this case there are two internal force present in the system. ரெண்டு இன்டர்னல் ஃபோர்ஸ் இங்கே இருக்கும். One is the force extracted by body and another one is the extracted by body எங்கேங்க சார்? on the earth மேலே இருக்கும். and another one is, what is that? equal and opposite force extracted by the earth on our body. ஓகே, ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு கொடுக்கக்கூடியது எங்கே? எர்த்து மேலே கொடுக்கறது. இன்னும் பார்த்திங்கன்னா எர்த்து நம்ம உடம்பு மேலே கொடுக்கறது. ஸோ இது கேஸ் பியில் சொன்னால் அதே கான்செப்ட் தான் இங்கே கேஸ் டின்னு கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் வேறு. இங்கே எர்த் அண்டு சன் எடுத்துக்கிட்ட இடத்துல அவர் பாடி அண்டு எர்த். ஓகே, தட்ஸ் ஆல். இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ப்ராப்ளம், நாட் எ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட்ஸ். த கான்செப்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபோர்ஸ், அந்த இன்டர்னல் ஃபோர்ஸ் எப்படி அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் சிஸ்டம் கன்சிடர் பண்ணும்பொழுது அங்கே ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்குது, அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். சப்போஸ் அந்த சிஸ்டம் அது விசாமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதை தான் நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வில் பி இன்வேலிடாக மாறும் ஒரு சிங்கிள் சிஸ்டம். ஓகே, இப்போ ரெண்டு பார்ட்டிகள் அல்லது ரெண்டு இதை எடுத்து நம்ம சேர்த்து சொல்லும் பொழுது அங்கே ரெண்டு இன்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கும். இன்டர்னல் ஃபோர்ஸுங்கிற கான்செப்ட் அந்த இடத்துல தான் வரும். மினிமம் 2 பார்ட்டிகள் இருக்கணும். ஓகே, able to understand students, that's all. See the next one, that is last topic of today's class, that is meaning of law of conservation of momentum. Meaning of law of conservation of momentum. The example of this topic is just you read it, it's your homework. Okay students, first see the meaning of law of conservation of momentum. The law of conservation of linear momentum is vector law. Already you know one, because momentum is a vector quantity. So vector law தான் represent பண்ணியிருப்பாங்க. P1 vector plus P2 vector is equal to constant அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதோட மீனிங் என்ன? The both magnitude and direction of total linear momentum is constant. ஓகே, ரெண்டுமே கான்ஸ்டன்ட். சம் கேஸ் the total momentum can also be 0. சில இடங்களில் டோட்டல் மொமெண்டம் 0வாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், the law of conservation of linear momentum is vector law because momentum is vector quantity. Okay, what is the second point? To analyze the motion of the particle, we can either use Newton's second law, the law of conservation of linear momentum. It's one of the important one. Okay, ஒரு ஆப்ஜெக்டுடைய ஒரு பார்ட்டிகளுடைய மூமெண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்? நியூட்டன் செகண்ட் லாவை யூஸ் பண்ணலாம், அல்லது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்ட்டுமே யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டன் செகண்ட் லாக்கு என்ன தேவை அப்படின்னா, ஸ்பெசிஃபை த ஃபோர்ஸ் இன்வால்வ்டு இன் த ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் என்ன ஃபோர்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். பட் ரியல் சுச்சுவேஷனில் இதை நம்ம கன்சிடர் பண்ணுறது, நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது டிஃபிகல்ட்டான ஒன்று. அட் த சேம் டைம் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்டமில் டு நாட் ரெக்யூர், நமக்கு தேவையில்லை என்ன ஃபோர்ஸ் அங்கே இன்வால்வ் ஆகுங்கிறத பற்றி தேவையில்லை. ஸோ இதுதான் நமக்கு என்ன கன்வீனியண்ட்டான ஒரு மெத்தடு, அஸ் வெல் அஸ் இம்பார்ட்டண்டான ஒரு மெத்தடு. ஓகே, அதை தான் அதுக்கான அந்த பேராகிராஃபுடைய கண்டினியூட்டியில் மேலே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, ஸோ நியூட்டன் செகண்ட் லாவை யூஸ் பண்ணியும் ஒரு பார்ட்டிகளுடைய மூமெண்ட்டை கண்டுபிடிக்க, மோஷனை கண்டுபிடிக்க முடியும். லீனியர் மூமெண்டம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்டம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நியூட்டன் செகண்ட் லாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸை கண்டிப்பாக தெரியணும், தெரிஞ்சால் தான் கால்குலேட் பண்ண முடியும். பட் லீனியர் மூமெண்டமுக்கு தேவையில்லை. ஏன் சார் அப்படின்னா, there is no external force acting on the system. அப்போ எஃபோட வேல்யூ தேவையில்லை, 0ன்னு தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், 0ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, அது நமக்கு ஈஸி.
அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம 10th படிச்சிருப்போம். இதே டயக்ராம் வச்சு 10th பார்த்துருப்போம். அதான் இங்கே இருக்குது பாருங்கள். When two particles collide, force extracted by the two particles each other in difficult to specify. ஸோ இப்போ 2 பார்ட்டிகல் மோதுது பிஃபோர் கொலிஷனுக்கு முன்னாடி. இப்போ இந்த டியூரிங் கொலிஷன் அப்போ என்ன சொல்ல முடியாது, அங்கே என்ன ஃபோர்ஸுங்கிறது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் ஈஸியர் டு அப்ளை கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்டம் டூயிங் த கொலிஷன் ப்ராசஸ். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்லலாம், கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்டம் அப்ளை பண்ணி பிஃபோர் என்ன மூமெண்டம், ஆஃப்டர் என்ன மூமெண்டம், டூயிங் கொலிஷன் அப்போ என்ன அப்படிங்கிறத நம்ம வச்சு என்ன செய்ய முடியும், அந்த பார்ட்டிகளுடைய மோஷன் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். Okay students, that's all. So today's class gets over students. Today we are discuss only one topic with one example problem, that is law of conservation of total linear momentum. It's an important question and one example problem. It's based on the same topic and meaning of law of conservation of momentum. Two statement will be given. First one is the law of conservation of momentum is vector law because momentum is vector quantity. Second one, analysis. என்ன சொல்கிறாங்க, நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டன்ஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பார்ட்டிகளுடைய மோஷனை கண்டுபிடிக்கிறதோட லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் யூஸ் பண்ணி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இட்ஸ் எ கன்வீனியன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆல்ரெடி நான் சொன்னேன் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் தான். என்னது, அந்த கொடுத்துருக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், இந்த கேசஸை அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். தேங்க்யூ.